பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இது பழமொழி, சரியான பழமொழி. ஆனால் புரிந்து கொள்ளும் விதம் தவறானது. பந்தின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பாட்டு பந்தி. சாப்பாட்டு பந்தினா முந்தாணி போயிடணும். படைக்கு பிந்துன்னா ஒரு சண்டைன்னு வந்துட்டா நம்ம கோலை போல் பின்தங்கிடணும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இது முற்றிலும் தவறானது. பந்திக்கு முந்து அப்படின்னா பந்திங்கிறது வந்து சாப்பாட்டு பந்தியை மட்டும் குறிப்பிட்றது இல்லைங்க. கற்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் கூடியிருக்க சபையவும் பந்தின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்நேரம் கூடி விவாதம் நடக்கிறப்ப, பேசுகிறப்ப வந்து அப்போ வந்து ஒலிபெருக்கி மைக் வசதிலாம் கிடையாது பார்த்தீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னிலையில் இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்க பேச்சு கேட்க முடியுமா. அதனால் அவங்க பேசுகிற நேரம் முன்னாடி போய் உட்காரு, அவங்க பேசுகிறத கவனித்து நீ ஒரு அறிவாளி ஆகு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. படைக்கு பிந்துனா அந்த காலத்தில் வந்து வில்லம்பு, ஈட்டி தான். அதை எவ்வளவுக்கு பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னோக்கி பாய்ஞ்சு எதிரிகளை தாக்குமா. அதுக்கு வந்து பின்னோக்கி நீ இழுத்து விடுறதில் சிறந்தவனாயிரு. அது அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் இந்த பழமொழி. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து.